அன்புள்ள அம்மாக்கு. அம்மா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்க தானே நீ கடவுள்கிட்ட நாளும் வேண்டிக்கிறேன். அதனால தான் நான் நல்லா இருக்கேன்னு நம்புகிறேன். என்னதான் வேலைக்காக வெளியூர் வந்தாலும் வீட்டு நினப்பு இன்னும் போகலை. இங்கே சமயக்கட்டில் ஆசையாக மூடி இருக்க பாத்திரத்தை திறக்கும்போது தான் நான் ஏமாந்து போகிறேன். அப்போ தான் புரிஞ்சுது வீட்டில் நான் எவ்வளோ பெரிய அம்மா செல்லமாக இருந்திருக்கேன்னு. என்றைக்குமே நான் நேரத்துக்கு ஒரு இடத்துக்கு போகிறதுக்கெல்லாம் அலாரமும் வச்சதில்லை, எதையும் எடுத்தும் வச்சதில்லை. உன் காதில் விஷயத்த சொல்லிவிட்டு நிம்மதியாக கண்ணை மூடுவேன். இப்போ அப்படி இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனாலும் பழகிட்டேன். நான் சொன்னால் நீ நம்ப மாட்டேன். கையில் காசு மிச்சம் பண்ண கொஞ்சம் சமைக்க கற்றுக்கிட்டேன். வெங்காயத்தை வெட்டுறப்போ வரல வெட்டிக்கிட்டேன். சூடாக பாத்திரத்தை தொட்டு கையை சுட்டுக்கிட்டேன். கடைசியாக ஒரு வாய் வாயில் வைக்கும்போது தான் உன் அருமை என்னன்னு முழுசாக தெரிஞ்சுக்கிட்டேன். துவைக்கிறதுக்கு பயந்து ட்ரெஸ் அழுக்காக்கிடக்கூடாதுன்னு பார்த்து இருந்தாலும் அது கண்டிப்பாக கரையாகுது. நான் 1000 முறை துவைச்சாலும் அது போகவே மாட்டேங்குது. நீ என்னை விட எவ்வளோ பலசாலியாக இருந்திருக்கணும்ல. என்னைக்கோ எதுக்கோ சோகமாக இருந்தேன். அந்த நெடி ஊர் கடந்து உனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரில. ஃபோனில் நான் சொல்லுமான்னு கேட்குறதுக்கு முன்னாடியே உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறேன். சுற்றி முற்றி கேமரா எதுவும் வச்சுருக்கியான்னு ஒரு முறை பார்த்துக்கிறேன்னா அப்பப்போ. என் ஒருத்தனை பார்த்துக்கவே எனக்கு நேரம் பத்தலையே. அப்பாவை, தம்பியை, அண்ணனை, அக்காவை, பாட்டியன்னு எல்லாரையும் பார்த்துக்க நீ எவ்வளோ தூரம் ஓடி இருப்பல்ல. நல்ல வேலைம்மா நீ ஒலிம்பிக்ஸ் போகலை. போயிருந்தா உசேன் போல் பாவம் இல்லை. முதல் முறை புதுசாக நான் சட்டை எடுக்க போனால் கடைக்காரன் அளவு கேட்குறான். அவனுக்கு நான் எப்படி சொல்லுவேன்? எப்போவுமே எங்கள் அம்மா தான் எனக்கு சட்டை எடுத்து கொடுப்பாங்கன்னு. வேகத்தில் ஒரு பொருளை தூக்கி வீசிட்டு தேவைப்படுறப்போ தேடுறது ரொம்ப சிரமந்தான் இல்லை? புரியுது, அந்த சிரமத்தை அதிகமாக கொடுத்த பாவினா. ஆனால் அது எல்லாத்துக்கும் பரிகாரமாக தான் ஃபோட்டோவை என் வால்பேப்பர் ஆக்கிக்கிட்டேன். காய்ச்சல் வந்து நான் தனியாக கஷ்டப்படும் போது பக்கத்தில் நீ இல்லையேன்னு கண்ணில் தண்ணி முட்டி நிற்கும். நீ என்னை சமாதானப்படுத்தி ஃபோனை வச்சாலும் மறுபடியும் நான் கால் பண்ணுவேன். கேட்டால் கை தவறி கால் வந்துருச்சுன்னு சொல்லி மறுபடியும் உன் குரலை கேட்டுப்பேன். காய்ச்சல் ஒவ்வொரு டிகிரியாக குறையும். சின்ன வயசில் செல்லம் கொடுத்து நீ அப்பா கிட்ட வாங்கின திட்டு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இருந்தும் இத்தனை வயசான என்ன தங்கம் ராசான்னு நீ கொஞ்சாதனாலே இல்லை. நான் உளறதை கேட்டு கை தட்டினதும் நீ தான். எதையாவது உளராதன்னு என்னை திட்டினதும் நீ தான். நான் தொலைஞ்சிட்டா பதறி போய் தேடுறதும் நீ தான். உருப்பிடாமல் சுற்றிட்டு இருக்க என்னை சுற்றி போட்டதும் நீ தான். யாரையுமே தெரியாத இந்த ஊர்லேயும் யாராவது ஒருத்தங்க என்னை பார்த்து சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குற கேள்வி உன்னை தவிர வேற யாரை ஞாபகப்படுத்திட முடியும்? அதானே நீ. அம்மா, உன் அழுகையை விட என்னை பயமுறுத்தினதும் எதுவும் இல்லை. உன் சிரிப்பை விட என்னை தைரியப்படுத்தினது எதுவும் இல்லை. அதனால நீ எப்போவுமே சிரி. என்னன்னு தெரில, நானும் இப்போல்லாம் எப்போவாச்சும் கோயிலுக்கு போகிறேன். கொஞ்சம் உனக்காகவும் வேண்டிக்க. லவ் யூமா.